உள்ளூர் உற்பத்திக்கு குரல் கொடுப்போம் என்ற தலைப்பில் செயல் திட்டம் ப்ராஜெக்ட் செய்வதற்கு 5 மாணவிகள் கொண்ட டீமாக உள்ளோம். எங்கள் டீம் பெயர் மரப்பாச்சி. எங்கள் பகுதியில் நடைபெறும் தொழிலான மரக்கடைசல் தொழில் பற்றி உங்கள் முன் கூற வந்துள்ளோம். வாங்க நம்ம எல்லாரும் அருகில் உள்ள மரக்கடைசல் பட்டறைக்கு செல்வோம். அங்கு என்ன பொருட்கள் எப்படி செய்கிறார்கள் என்று பார்ப்போமா? கடைசல் வேலை என்பது சிறிய இயந்திரத்தை பயன்படுத்தி தரமான மரத்துண்டுகளினால் கடைசல் பொருள் செய்யப்படுகிறது. இங்க பாத்தீங்களா, கடைசலில் தொட்டில் கம்பு, தேர், மண்டபம், பம்பரம், விளையாட்டு பொருட்கள், செப்பு ஜாமான்கள், ஊதுபத்தி நிறுத்தி வைக்கப்படும் பொருள், சப்பாத்தி பலகை எல்லாம் செய்கிறார்கள். சிலர் தனித்தனியாக தங்கள் வீடுகளிலும் மற்றும் 5 பேர்கள் கொண்ட பட்டறைகளிலும் கடைசல் தொழில் செய்கிறார்கள். சிலர் பாரம்பரிய குடும்ப தொழிலாகவும் இதை செய்கிறார்கள். இத பாத்தீங்களா, கடைசல் பொருள் விற்கப்படும் கடை. இந்த கடையில விளையாட்டு பொம்மைகள், அழகு சாதன பொருட்கள், அலங்கார பொருட்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தும் பொழுது மின் பாதிப்புகளோ ரசாயன பாதிப்புகளோ புகை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளோ ஏற்படாது. இது ஒரு சிறு தொழில். இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது. இது அஸ்மிதாவின் வீடு. இவங்க வீட்டில் பட்டறை வைத்துள்ளார்கள். அங்கு போய் பார்ப்போமா? வீட்டுல கடைசல் பட்டு வச்சிருக்கோம். எங்க தாத்தா, அப்பா, அம்மா எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்க. நான், என் தங்கச்சி, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். இந்த தொழில் மூலமாக தான் எங்கள் குடும்பத்திற்கு வருமானம் கிடைக்கிறது. இது லத்திகாவின் வீடு. அவங்க அப்பா பட்டறை வைத்துள்ளார்கள். அவங்க கடைசல் தொழில் பற்றி சில கருத்துக்களை கூறுவாங்க. இதற்கு நாம் எப்படி ஆதரவு கொடுக்கலாம் தெரியுமா? ஆன்லைன்ல வாங்கும் எலக்ட்ரானிக் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களை ஆர்டர் பண்ணி வாங்காம குழந்தைகள் விளையாடுவதற்கு எளிமையான செப்பு சாமான்கள் வாங்கலாம். குழந்தைகளுக்கான நடைவண்டி, விரல் சோமம், குழந்தைகளுக்கு வாயில் வைத்து கடிக்கும் பொருளான சூப்பு குச்சியை வாங்கி பயன்படுத்தலாம். மேலும் அதிகமான கடைசல் பொருட்களை வாங்கி பயன்படுத்தலாம். இதற்கு அரசானது கடைசல் தொழில் செய்பவர்களுக்கு மானியம் வழங்கி அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம். அவங்க சொன்ன மாதிரி நாமும் திருமண விழாக்கள், காதுகுத்து விழாக்கள், புதுமனை புகுவிழா, பிறந்தநாள் விழா, வளைகாப்பு விழா மற்றும் சடங்கு விழாக்களுக்கும் நாம் எல்லோருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கும் பொருட்கள் மரத்தால் செய்த இந்த கடைசல் பொருட்களையே அன்பளிப்பாக வழங்கலாம். மேலும் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் இருக்கும் நம் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த கடைசல் பொருட்களையே அன்பளிப்பாக அனுப்பலாம். அதனால் அந்த மாநிலம், அந்த நாட்டில் உள்ளவர்கள் பயன்படுத்த வாய்ப்புள்ளது. இதனால் இந்த உள்ளூர் உற்பத்தி முன்னேறுவதற்கு வாய்ப்புள்ளது. எங்கள் தொழிலில் குழந்தைகள் முதல் முதியவர் வரை குழந்தைகளுக்கு தொட்டில் கம்பு, நடைவண்டி, செப்பு ஜாமான் மற்றும் பல கைவினை பொருட்கள், கலைநயமிக்க பொருட்கள் தயாரித்து வருகிறோம். இந்த தொழில் 100 ஆண்டு காலமாக நடந்து வருகிறது. நாங்களும் ஒரு 40 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொழிலை பொறுத்த வரைக்கும் 400 குடும்பம் பார்த்துக்கிட்டு இருந்த நிலைமையில் இந்த நிலையில் தொழில் அழிஞ்சு வர்ற சூழ்நிலையில் இப்போ 100 குடும்பம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. உள்ளூர் உற்பத்தியை பெருக்குவோம், வளமான இந்தியாவை உருவாக்குவோம். வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.